மகனே மகளே, உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய அஜாக்கிரதைகள், உன்னுடைய வீண் சிந்தைகள் இயேசுவை பாவியாக்குகிறது, பாவமாக்குகிறது. இதோ பாவி வருகிறார் அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? யோவான் ஸ்நானகன், பெருங்கூட்டம் அங்க நிக்குது, இயேசு அங்க வர்றாரு. இதோ பாவமாக்கப்பட்டவர் வருகிறார் சொன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். பழிகளை சுமந்தார், அருவருப்பை சுமந்தார். நம்ம செய்யாததை ஒருத்தர் சொல்லிட்டா நம்ம மனசு எவ்வளவு வேதனைப்படுது. ஐயோ இப்படி சொல்றானே, நம்மளை கேவலப்படுத்தினா எவ்வளவு மூர்க்கமா பதில் செய்ய போய் சண்டைக்கு நிற்கிறோம். அதுவும் பெண்களை கேட்கவே வேண்டாம். யாராவது எதையாவது சொல்லிட்டா, எனக்கு இருக்கிற வாய் எவ்வளோ பெருசு தெரியுமா? நான் ஊழியம் செஞ்சா என்ன, ஆமாம் நான் அபிஷேகம் பெற்றால் என்ன, அங்கேயும் கத்துவேன் இங்கேயும் கத்துவேன் அப்படின்னு நிறைய பேர் நியாயத்துக்காக கத்துறீங்கல்ல. அது தேவனால் உண்டான ஆவி அல்ல. மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டுக்குட்டி. பழி உங்க மேல சுமத்தப்படுதா? பாவம் உங்க மேல சுமத்தப்படுதா? அடுத்தவன் செஞ்ச அடுத்தவனுக்கு வர வேண்டிய தண்டனை உங்களுக்கு வந்துட்டா, அத்தனையும் இயேசு பொறுமையா சுமந்தார். ஆமென். ஒதுக்கல, அந்த பாதையை வேண்டான்னு சொல்லல, ஏத்துக்கிட்டார். இதோ பாவமாக்கப்பட்டவர். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்க கேட்போம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே, கவனிங்க, அவர் தாமே, இயேசு தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அல்லேலூயா. அவர் சரீரத்தில் சுமந்தார். அவர் சரீரம் சுமந்தது. எதை சுமந்தது? நம்முடைய பாவத்தை சுமந்தது. ஒரு தப்பு பண்ணுனா பிள்ளைகளுக்கு தண்டிக்கிறோம், இனி அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு. அந்த தண்டனையின் வலி எவ்வளவு? அந்த வலி உலகத்தில் இருக்கிற பண்ற அத்தனை தண்டனையும் தன் சரீரத்தில் வலியா ஏற்றுக்கொண்டால் ஒரு சரீரம் எவ்வளவு துடிக்குமோ அவ்வளவாய் துடித்தவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, என் மீட்பர். ஒரு 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்ல. பாவமாக்கப்பட்டவர். நம்மளெல்லாம் பிள்ளையா பெற்றதுக்கு ஸ்தோத்திரம். 4 கல் அவருக்கு பெற்று இருந்தார்னா ஸ்தோத்திரம். கல்கள் கூப்பிட்டு இருக்கோம், கல்கள் பாடி இருக்கோம். ஆனால் நம்மளை பிள்ளையா பெற்றெடுத்து தெரிந்தெடுத்து இவ்வளவு பெரிய பங்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். புதிய கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.